மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள், முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலே இயங்கி வரக்கூடிய சட்டத்திற்குட்பட்டு எல்லா விதமான முறையான அனுமதிகளை பெற்று இயங்கி வரக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் விற்பனைகளிலே திடீர் ஆய்வுகள் என்கின்ற பெயரில் நடத்தப்படக்கூடிய சோதனைகளின் வாயிலாக அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருப்பதையும் அது குறித்து அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், தீபாவளிக்கு முன்னாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்ட ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்திருக்கிறேன். அதை அரசுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு பட்டாசு தொழில் பற்றி கேள்வி கேட்டிருந்தார். இந்த ஆய்வு 1/1/2026 13/7/2026 ஒரு கடந்த 6 மாத காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பட்டாசு தொழில் பார்த்தோன்னா 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு உற்பத்தி ஆலைகள் இருக்குது. இது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேவே பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 ஆக்சிடெண்ட் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருந்தது. அதனால தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்படும் போது 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறல்கள் கண்டறிந்து அதை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தி, ஆனால் 13ஆம் தேதிக்கு முன்னாடியே அதெல்லாம் சரிப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விதிமீறல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மாற்றினக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் 49 இதை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டிஷ்ஷில் இருந்து 128 நிறுவனங்களும் அது சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கு. இது கரெக்டாக நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் நம்ம தாவேக அரசில் சிறப்பாக செயல்படுறாங்க. அதே மாதிரி சந்தோஷமாகவும் இருக்காங்க. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழகத்துடைய பாரம்பரிய நீங்கள் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கிறத படிச்சிருங்க. அப்படியே அதைத்தான் சொல்கிறேன், படிங்க. நான் கவனத்தை ஈர்க்கிறது மட்டும் தான் செய்கிறேன். தமிழகத்தினுடைய பாரம்பரிய மீனவர்கள் சம்பந்தமாக இன்று ஒரு கவன ஈர்ப்பு வந்தது. பொதுவாக திராவிட மாடல் ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு எங்களுடைய கழகத்துடைய தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. நான் உறுப்பினர் இல்லைங்க, இல்லை எந்த விளக்கத்தையும் இல்லை வேண்டுகோளை வைக்கிற நேரம் இல்லை. கீழ்கண்ட பொருள் குறித்து நான் கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன்னு படிச்சுட்டு அதை படிங்க. நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை மட்டும் படிங்க. நம்முடைய தமிழக பாரம்பரிய மீனவர்கள் அண்டை நாடுகள் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். அது சம்பந்தமாக ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறேன். நான் ஒரு சொல்யூஷன் அரசுக்கு சொல்கிறேன். அது என்னன்னு இல்லை, அப்புறமா இல்லை, மாண்புமிகு அமைச்சர் பதில் சொன்ன பிறகு நீங்கள் சொல்யூஷன் சொல்லலாம், கருத்துக்கள் சொல்லலாம், வினாக்கள் எழுப்பலாம். அதுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். மாண்புமிகு கோவை செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் PhD 2ஆம் ஆண்டு படித்து வரும் ஆராய்ச்சி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவர் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் உதவித்தொகை கிடைக்கவில்லை என பேசியது சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கிற சூழலில், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறதா என்பதை அரசின் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.